மைக்ரைன். மைக்ரைன் வந்து என்னன்னா, தலை வந்து ரொம்ப வலிக்கும். விட்டு விட்டு வலிக்கும். ஷார்ப்பா பெயின் இருக்கும். அவங்களுக்கு வந்து கண் வந்து சில நேரம் மங்கலா தெரியும். பெயின் வந்து எந்நேரமும் இருக்காது. விட்டு விட்டு வரும். அவங்க வந்து வெளிச்சத்த பார்க்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க இருட்டுல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சின்ன சின்ன இரைச்சல கூட அவங்களால தாங்க முடியாது. இது வந்து சித்த மருத்துவத்தில பித்த, வாத தலைவலி அப்படின்னு சொல்றோம். அதாவது கபத்தோட இருப்பிடமான தலையில வந்து பித்தம் அதிகரிக்கிறதுனால இந்த நோய் வந்து வருது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து நசியம். நசியம் வந்து சிம்பிளா வீட்ல வந்து வெர்ஜின் கோகனட் ஆயில் வந்து எடுத்துட்டு லைட்டா ஹீட் பண்ணி, இல்ல வந்து நெய் எடுத்து ஹீட் பண்ணி, அ மைல்டா இருக்கும்போது, அ வெதுவெதுப்பான ஹீட்ல இருக்கும்போது நேசல் ட்ராப்பா நம்ம ஒரு ஒரு சொட்டு விடும்போது உங்களுக்கு வந்து அந்த தலைவலி வந்து குறையும். சுக்கு வந்து பற்று பண்ணும்போதும் வந்து உங்களுக்கு வந்து தலைவலி குறையும். இது நம்ம தைவேலை வந்து இலை எடுத்து அதில சாறு பிழிஞ்சிட்டு வெறும் இலைய தலையில வச்சு கட்டும்போது உங்களுக்கு வந்து தலைவலி வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நம்ம சித்த மருத்துவத்தில நீர்க்கோவை மாத்திரை அப்படின்ட்டு இருக்கு. இந்த மாத்திரையை எடுத்து சுடுதண்ணீல வந்து கலந்து, நீங்க வந்து தலையில வந்து நெற்றியில வந்து கண்ண சுத்தியும், நெற்றிய சுத்தியும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த தலைவலி குறையும். இது இல்லாம இது பண்ணியும் உங்களுக்கு வந்து குறையல அப்படின்னும்போது உள்ள இன்டீரியரா என்ன காரணம் இருக்கு? நோய்க்கான காரணம் என்ன? அப்படின்றத தெரிஞ்சு, பக்கத்துல இருக்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி, அதுக்கு தேவையான மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல வந்து சித்த மருத்துவத்துல நெறைய மெடிசின்ஸ் அவைலபிளா இருக்கு.